அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மன் சிலைகளை களவாட வேண்டும், பொன் பொருளை களவாட வேண்டும் என்று என் ஆசை என்றுதான் நிறைவேறப் போகிறது. இதுதான் சரியான நேரம். இருந்தாலும் என்னுடைய நண்பர்களை சந்திக்க வேண்டும். சந்திக்கிற தேரா கூட போய் சுற்றி நின்று இப்போதான் வந்து உக்காந்துக்கிறியா? எங்க அங்கே நிலப்பலாம் ஒரு ஆயா மேலே உக்காந்துக்கிறியா? காலையில் போகிறதும் போகிறோம் கட்ட பையில போட்டு தூக்கி போகிற வீட்டுக்கு. ஓஹோ பயப்படலாம் பார்த்தியா? இதே கழகத்தில் கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, கண்ட பெண்களை கற்பழிப்பது, அவர் அணிந்து வரும் ஆடை ஆபரணம் பொன் பொருள் அனைத்தையும் களவாடி சென்று குகைக்குள் மதிப்பீடு இது போன்ற தீய செயலை செய்து வருகிறோம். ஆனால் தினமும் தொழிலுக்கு செல்வது வழக்கம். நான் வந்து விட்டேன். உடன் வரக்கூடிய தலைவரையும் காணவில்லை, நண்பனையும் காணவில்லை. எங்கு சென்றிருப்பார்கள்? தொழிலுக்கு செல்ல நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது சற்று தொழில் தேடி சென்றால் இருவரையும் காண முடியும். இருவரை கண்டால்தான் நான் தொழிலுக்கு புறப்பட்டு சீர சிறப்போடு கொலை கொல்ல கற்பனை சீர சிறப்பாக செய்ய முடியும். அப்படிங்கும்போது தலைவரை தேடி போனோம், நண்பனையும் தேடி போனோம். நண்பா தமிழ்நாடா? என்ன அழகா இருக்க பார்த்தியா தமிழ்நாடு. இத்தாலி நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எதுக்காக வந்துக்கிறோம்? கொலை கொள்ளை இதுதான் என்னுடைய வேலை. இத்தாலி நாட்டிலே ஒரு பகுதியாக பஞ்சமாக போய்விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கொள்ளாச்சுன்னு நாங்கள் போய் இல்லாத குளிர் வேலை எங்களுக்கு வேலை. ஆமா என் தலைவனை காணணுமே. தலைவா அப்படியே நெடுக்கீங்கன்னா இதுனா காட்டு பண்ணியாரா? இது நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். நம்ம வாழ விட்டதா அந்த வையகம்? அவன் எதோ செய்து உள்ள போனான். நான் என்ன செய்தேன்? எனக்கு தானே தெரியும். என்ன செய்தேன்? உங்க ஊரு நாட்டாம்கார் வீட்டு தோட்டத்துல வாழைக்காய் திருநீங்க. நீ வாழைக்காய் திருன நேரம் வகையா மாட்டிக்கினேன். கையும் காலமா புடிச்சாங்க, எத்தனை போய் ஜெயில போட்டாங்க. இது மட்டுமா? அவர் வந்து வாழைக்காய் மட்டும் திருடல, அவன் கேணி கேட்டுல போய் கொத்தரக்காய் திருட்டு வந்தார். என்ன செய்யறது வேண்டுமா? கையில காசு பணம் இல்ல, வேலை திண்டாட்டம். வேலை இல்லாத திண்டாட்டத்தினால கையில காசு பணம் இல்ல, குடிக்கிறதுக்கு சரகடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்றதுனால நான் என்ன செஞ்சேன், எல்லாரும் தூங்குற நேரமா பார்த்து தெருவில் இருக்கிற அண்டா குண்டா பித்தளை சாமான் எடுத்து போய் அடமானம் போட்டு அதுல குடிக்க ஆரம்பிச்சாச்சுமா. அப்பதான் கையங்களமா நான் மாட்டிக்கினேன். என்ன பூச்சின்னு வந்து ஜெயில போட்டாங்க. இப்படி எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் செஞ்சுவேன். ஆனா இவன் எப்படியா மாட்ட திருடன் தெரியுமா? குருவே, நான் என்ன தவறு செய்தேனா? நான் என்ன தவறு செய்து தெரியுமா? இத நைட்ல போயிட்டு குருவே நான் இப்போது என் வாயில் ஒத்த நான் சொல்ல முடியும். புரியுதா?
நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டேன் வாங்கிட்டே என் பெண்ணை காட்டுறான். இல்லைன்னு கும்பல அப்படியே தீசி விடுவேன் ஆமா இது தீசு போடு நீ நாட்டி குருவே நான் என்ன தவறு செய்து தெரியுமா நான் நைட்ல போயிட்டு சார் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் திருடின்னு வந்தேன் அல்லாச்சிமா ஆமா அனைத்தும் ஆமா டேய் அவன் எப்படியாப்பட்ட கோழி திருடன் தெரியுமா ஒரு கூண்டுல கோழி இருந்தா பார்க்கவே மாட்டாங்களா அதுல கோழி இருக்குதா குச்சி இருக்குதா பொட்டை கோழி இருக்குதா சேவல் இருக்குதா அது பார்க்க மாட்டான். பட்டம் தான் கூட பிடிச்சிட்டு வந்துருவேன் ஆமா அவனுக்கு ரொம்ப பட்டம் தான் கூட பிடிச்சிட்டு வந்துருவேன் தலைவா அவனுக்கு பொட்டனை தான் ரொம்ப பிடிக்கும் டேய் அட பாவிங்க கோழி சொன்னங்க அது மட்டும் கிடையாது காரணங்க நேற்று நாட்களாக ஏய். அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஏய். அம்மன்